வெங்கடேசன் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாம இந்த மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய தீர்ப்பு பற்றியும் இதற்கு முன் நடந்த விவாதங்களும் இந்த 14 கேள்விகள் தொடர்பான விரிவான விளக்கத்தை பார்க்கலாமா? வணக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கெடு விதித்த விவகாரத்தில் குறிப்பாக குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் 3 மாதங்களுக்குள் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு மசோதாக்கள் தொடர்பாக அந்த ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ஒட்டிதான் குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை எழுப்பி அதற்கு விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருந்தார். அந்த கேள்விகளுக்கு தற்போது விளக்கம் என்பது உச்சநீதிமன்றம் அளித்துள்ளது. அந்த விளக்கங்களின் சாராம்சங்களை பார்த்தோம் என்றால், குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநரை அனுமதித்தால் அந்த கூட்டாட்சிக்கு எதிராக அமையும் என்றும், மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அவற்றை சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலவரையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்றும், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநர்கள் முட்டுக்கட்டையாக இருக்காமல் மாநில அரசுகளுடன் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தி வேறுபாடுகளை களைய முற்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. சதீஷ் முருகன், இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த மசோதா விவகாரத்திற்கான தீர்ப்பில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் பற்றி விவரிங்க. நிச்சயமாக இந்த விவகாரத்துல மேலும் பல கருத்துக்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதை நம்ம முதல்ல பார்த்துடலாம். மசோதாக்களை பொறுத்தவரையில பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படும் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை கருத்தை குடியரசுத் தலைவர் பெற வேண்டும் என்ற இரு நீதிபதிகள் தீர்ப்பு ஏற்கும்படி இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதாவது அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றத்தை கருத்தை குடியரசுத் தலைவர் பெற வேண்டும் என்ற கருத்து என்பது ஏற்கப்படியாக இல்லை. அது அவருடைய வேலை. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீதான அவரே முடிவெடுப்பார். இதற்கு நீதிமன்றங்களுடைய கருத்தை கேட்க தேவையில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மசோதாக்கள் குறித்த கருத்துக்களை உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவரிடம் கேட்டு பெற முடியாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கும் அதற்கும் தொடர்பில்லை. அவர்களுடைய பணி என்பது அந்த மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுப்பது. அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து என்பது தேவையில்லை என்பதையும் உச்சநீதிமன்றம் அரசமைப்பு இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர்களினுடைய செயல்பாடுகள் குறித்து உயர் நீதிமன்றங்களோ உச்சநீதிமன்றங்களோ கேள்வி எழுப்ப முடியாது என்றாலும், கிடப்பில் போடப்பட்டுள்ள மசோதாக்கள் தொடர்பாக தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரிக்க முடியும் என்றது உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த வழக்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆளுநர் மாநில அரசு அனுப்பும் அந்த மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைக்கிறார் என்பது தொடர்பானதுதான். இதற்கு இந்த மசோதா மீது நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது. ஆனால் இந்த மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீதிமன்றத்தை அந்தந்த மாநில அரசுகளோ இல்லை யாரும் நாடும் பட்சத்தில் அந்த வழக்கை நீதிமன்றங்கள் விசாரிக்கலாம் என்ற அந்த தெளிவினை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநருடைய நடவடிக்கைக்கு நீதிமன்றங்கள் தலையிட முடியாவிட்டாலும் கூட அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் அல்ல சாதக பாதகங்களான விஷயங்கள் தொடர்பான வழக்காக பதிவு செய்யப்படும் போது அந்த வழக்கை விசாரிப்பதற்கு நீதிமன்றங்கள் முடியும். அதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கருத்தை தெரிவித்திருக்கிறது. அரசமைப்பு சாஸ்திரத்தின்படி மசோதாக்களை மீது முடிவு எடுக்க ஆளுநர்களை உச்சநீதிமன்றம் கேட்க முடியாது, மசோதாக்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஆளுநர்களுக்கு உத்தரவிட முடியாது என்கிற அடிப்படையில இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறது. எனவே 2 அமர்வு நீதிபதிகள் கொடுத்த அந்த தமிழக மாநில அரசுகளுக்கு சாதகமாக கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த தீர்ப்பை தற்பொழுது எதிர்த்து ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆகியவர்களுக்கு மீதான அவர்களுடைய அதிகாரங்களில் தலையிட முடியாது, நீதிமன்றங்களும் சரி மற்றவர்களும் சரி என்கிற அடிப்படையில் இன்றைய தினம் இந்த தீர்ப்பு வந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.